காலையில சூரிய நமஸ்காரம் பண்ண போன நேரத்துல பிச்சைக்கார முகத்துல முடிச்சிட்டுமே இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்பா நீ போடான்ட்டு அவரு கிளம்பிட்டாரு. மன்னர் கொஞ்சம் தூரம் போனாரு, கால் தடிக்கு கீழே விழுந்து நெத்தில கொஞ்சம் அடிபட்டுச்சு. மன்னருக்கு கொஞ்சம் ரத்தம் வந்துடுச்சு. உடனே ஒரு கோபம், ரத்தம் சீவா வரும், உன்ன மாதிரி ஆளுக்கு அதான் வரும். ரத்தம் வந்த உடனே ஒரு கோபமும் கூட வந்து விட்டது. பிச்சைக்கார முகத்துல முடிச்சதுல ஆளு நமக்கு அடிபட்டு ரத்தம் வந்தது, அவனை விட கூடாது, அவனை கூட்டிட்டு வாங்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தூக்கு மேடையில ஏற்றிட்டாங்க. தூக்கு மேடையில அவனை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சரியா? யாரு? அவன் முகத்துல முடிச்சதுனால மன்னரே தூக்கு தண்டனை கொடுத்துட்டார். உடனே பிச்சைக்காரன் சிரிச்சான், கலகலகலான்னு சிரிச்சான். என்னடா அவன் தூக்கு மேடை ஏறி போறீங்க இவன் சிரிக்கிறானே அப்படின்னு கேட்டான். மன்னா, என் முகத்துல முடிச்சதால கீழே விழுந்து சத்து அடிபட்டு விட்டது, அதனால என்ன தூக்கு மேடைக்கு அனுப்புறீங்க? இந்நாட்டுக்கே மன்னர், இந்நாட்டை ஆளக்கூடியவர் மகாராஜா நீங்க, உங்க முகத்துல முடிச்சதுனால நான் தூக்கு மேடைக்கே வந்துட்டேன் பாத்தியா? அப்பதான் புத்தி வந்தது அந்த நாட்டு மன்னர்.